ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லிய இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Dear children of God, we should understand the Lord corrects and disciplines those whom he loves as his children. If you consider yourself as child of God, surely you need to expect God should discipline you and correct you when you forget the word of advice and commandment from God. கர்த்தர் எதற்காக நம்மை சிட்சிக்க வேண்டும்? நாம் அவருடைய புத்திமதியை மறக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அவர் உலகத்தின் மக்களை சிட்சிப்பதில்லை, தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். God is not disciplining the whole world, but he is disciplining to those whom he loves as his children. So, when you are corrected by God, when you are disciplined by God, you should be proud to say that you are a child of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய மக்களை அவர் சிட்சிக்கிறார் என்பது உண்மை. When the people of God, they were not listening to God's voice, God led them to go into captivity. But when they were in captivity, they called upon the name of the Lord and God delivered them. That is the way God corrects the people and disciplines the people. And also, God punishes and accepts those whom God thinks as his son or daughter. யாரை தன்னுடைய மகன் என்றும் மகள் என்றும் கர்த்தர் நினைவு கொள்ளுகிறாரோ அவர்களை தண்டித்து அவர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார். பிள்ளை என்பது வேற, மகன் அல்லது மகள் என்பது வேற. பிள்ளை என்பது குழந்தை பருவத்தை குறிக்கிறது. மகன் அல்லது மகள் என்பது பருவமடைந்த ஆவிக்குரிய வளர்ச்சியடைந்த தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. When you consider yourself son or daughter, God expects you to grow spiritually and understand God's plan and purpose in your life. When you go away from God's plan and purpose, God needs to punish you and accepts you. That is the way we need to understand God's plan in our life. So when you consider yourself, you are a grown child of God. If you are a son or a daughter, you are expected to live according to God's standard. That is why God is punishing us and he is accepting us as his daughter or son. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய மகனாக உங்களை சேர்த்துக் கொள்வார். அவருடைய தண்டனையை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தரால் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதபடிக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கர்த்தாவே எங்களுக்கு உம்மை நெருங்கி சேர உதவி செய்தோம். அதே போல நீர் உம்முடைய மகனை அல்லது உம்முடைய மகளை நீர் நிச்சயமாய் தண்டித்து சேர்த்துக் கொள்கிற தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உமக்கு நன்றி. எங்களை தள்ளிவிடாதிரும். எங்களை சேர்த்து அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.